வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, டிடிவி அண்ணாமலை விலகல் திமுகவுக்கு சாதகமாகிறதா அரசியல் களம், இதுதான் விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக நம்ம சேனலை நிறைய பேரும் பார்க்குறீங்களா, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ டிடிவி தினகரன் அண்ணாமலை எங்க விலகிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அண்ணாமலை கட்சியிலிருந்தும் விலகல, டிடிவி தினகரன் வந்து கூட்டணியில் இருந்தும் விலகல, ஆனா தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி இருக்கின்றார்கள். அண்ணாமலை அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, காலமும் நேரம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு கடந்து போயிட்டாரு. ஆனா ஒரு கட்சியில் அண்ணாமலை இருக்கிறாரு, நான் போட்டியிடுவேன் என்ற விஷயத்தை அண்ணாமலையே முடிவு பண்ண முடியாது. அதனால டெல்லி தலைமை தான் முடிவு பண்ணும். அதை மனசுல நினைச்சு கூட அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும், நான் தேர்தலில் போட்டியிடுவது காலமும் மற்றும் நேரமும் மட்டுமே முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா டிடிவி தினகரன் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஆனா அவர் ஏங்க போட்டியிடல அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஒரு உரையில ரெண்டு கத்தி இருக்க கூடாதுங்க. அதனால என்னால அதிமுக ஆட்சிக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை வரக்கூடாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து மன வருத்தமும் எதிலும் ஏற்படக்கூடாது, அவருக்கு ஒரு முட்டுக்கட்டையாக நாம இருக்கக்கூடாது என்பதனால, கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பம் வரக்கூடாது என்பதனால, நானு இந்த தேர்தலில் போட்டி போட போறதில்ல அப்படின்னு இன்னைக்கும் உறுதிப்படுத்தி இருக்கின்றாருங்க. ஏற்கனவே வந்து உறுதியும் படுத்தி இருக்கின்றார். அதனால நம்ம தினகரனை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அதிமுகக்குள்ள ஒரு குழப்பம் வந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரும் அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில பேரும் நம்ம டிடிவி தினகரனை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முன்னிறுத்தி நம்ம டிடிவி தினகரன் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கோஷம் பண்ணாங்கன்னா என்ன பண்றது? அதனால டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு உரையில் இரண்டு கத்தி தேவையில்லை, நான் போட்டியிட போறதில்லை அப்படின்ட்டாரு. ஆனா அண்ணாமலைக்கு டெல்லி தான் தகவல் சொல்லணும். இன்னைக்கு தேர்தல் பொறுப்பாளர் பதவியில் இருந்து கூட அவர் விலகிவிட்டார். ஆனா அந்த டிவி காரணங்களுக்கு இருக்குது பாரு வன்மா, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாரா சாமி. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகினது இன்னைக்கு ஊடகங்கள்ல விவாத பொருளா ஆக்கப்பட்டிருக்குது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எம்கேபி நகர் வியாசர்பாடியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் பள்ளிக்கு கஞ்சாவோடு வந்திருக்கின்றான். பள்ளி மாணவன் கையில் எவ்வளவு சுலபமா கஞ்சா கிடைக்குது பாருங்க. இதை மூடி மறைக்கணும், இல்லைன்னா திராவிட மாடல் ஆட்சியினுடைய மானம் கப்பல் ஏறும். பெற்றோர்கள் பயப்படுவாங்க, அதோட ஆசிரியர்களும் பயப்படுவாங்க. நம்ம தமிழ் சமூகமானது திராவிட மாடல் ஆட்சியில் எங்கே போயிட்டு இருக்குது அப்படின்ற கேள்வி எழும். அதனால் இன்னைக்கு பல முக்கிய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் எதை விவாதம் பண்ண வேண்டுமோ அதை விவாதம் பண்ணாமல், பள்ளி பிள்ளைகள் வந்து ஒட்டுமொத்தமாக கெட்டு குட்டோசோறு ஆகிறாங்களே, திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு துளி கஞ்சா கூட இல்லை என்று சொன்னாரே நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர். ஆனால் இன்னைக்கு பள்ளி பிள்ளைகளுடைய கையில் சர்வ சாதாரணமாக கஞ்சா கிடைப்பதும், அதை குடிச்சு விட்டு பல மாணவர்களை அடிப்பதும், ஆசிரியர்களை வெட்டுவதும், அதெல்லாம் தாண்டி ரயிலில் போனால் வட மாநிலத்தை வர 4 பேர் வெட்டி ரீல்ஸ் எடுத்து விடுவதும் என்று கொடூரங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்குது. இதை மறக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் யார் மறக்கணும்? மக்கள் மறக்கணும். இல்லை அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசவே கூடாதுன்னா அண்ணாமலையை விவாத பொருளாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் வந்து அண்ணாமலையை விவாத பொருளாக ஆக்கியிருக்காங்க. யார் விவாத பொருளாக இருக்குது சொல்லுங்கோ, 2ல் 1 முடிச்சிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பாலிமர் தெரியுமா, புதிய தலைமுறை தெரியுமா, அதை பற்றி கொஞ்சம் விரிவா முன்னாடியே பேசிடலாம். நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேட்டி அளித்தாரு. அப்படி பேட்டி அளிக்கின்ற போது கூட பாலிமர் தொலைக்காட்சியை வச்சு செஞ்சார். என்ன இழவெடுத்துறதுன்னு தெரியல இந்த பாலிமர் தொலைக்காட்சிக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கட்சி விட்டு விலகி விட்ட மாதிரியே செய்தி போடுறாங்க. ஐயாப்பா, அவங்க தந்தையாருடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி இருக்கிறாரு. அவருக்கு பதிலாக மாற்று ஏற்பாடு செய்யப்படும். அண்ணாமலை அவர்கள் எங்கும் போல அரசியல் களத்தில் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஏன் பாலிமர் தொலைக்காட்சி இப்படி வன்மத்தை கக்குறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு புறம் சொல்லி கொண்டிருக்கின்ற போது, இந்த புதிய தலைமுறை தெரியுமா, கேட்டா புதிய தலைமுறை ஓனர் இருக்கிற தெரியுமா, ஓனர் பச்சைமுத்து, அவரு நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிரதமராக போகின்றார். நாம அன்னைக்கே வந்து கணித்தோம், நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் குடியரசுத் தலைவர் ஆவார்னு சொல்லிட்டு கணித்தோம். குடியரசுத் தலைவர் ஆனாரு. அன்னைக்கே வந்து பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு இருக்கார் இல்லையா, அவர் பிரதமர் ஆவோர் என்று நினைத்தோம், பிரதமர் ஆனாரு. இன்னைக்கு நான் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் ஆவார் என்று நான் உறுதியா சொல்றேன். அதுக்கான காலமும் நேரம் இருக்குது. பாஜகவே தடுத்தாலும் அவர் பிரதமர் ஆவதை தடுக்க முடியாது அப்படின்னு வந்து பாரிவேந்தர் பேசுறாரு. அதிமுக கூட்டணி இருக்கிறாரு.
அந்த டிவி காரனை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு நேர் எதிராக அவதூறு பரப்பக்கூடிய எஸ்வி சேகர் கிட்ட போய் மைக்கை நீட்டுறாரு. நீட்டி என்னங்க தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் விலகி இருக்கின்றாரு அப்படின்னு போய் கேள்வி கேட்கிறாங்க. இல்ல அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல நம்முடைய எஸ்வி சேகரை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கிறாரு, தன்னுடைய மகனுக்கு ஒரு சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே அண்ணாமலை மீது வெறியா இருக்கின்றாரு. எஸ்வி சேகரை பொறுத்த வரைக்கும் வயதுல மூத்தவராக இருந்தாலும் பாஜகவில் தான் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்று நினைக்கின்றாரு. பாஜக தலைமைக்கு வரவங்க அத்தனை பேரும் என் பேச்சை கேட்டு தானே செயல்படுவாங்க. அண்ணாமலை என்ன என் பேச்சை கேட்காத செயல்படுறாருன்னு சொல்லிட்டு தான் தோண்டித்தனமாக வரவன போறவனை எல்லாம் சந்திச்சுட்டு இருந்தாரு எஸ்வி சேகர். அப்பேற்பட்டவர் கட்சியில இணக்கமா வேலை பார்க்க முடியுமா? அண்ணாமலை தலைமையில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு வெளியே போயிட்டாரு. வெளியே போனவர் அமைதியா போல அண்ணாமலை மீது பயங்கரமா குற்றச்சாட்டுல வச்சுட்டு போனாரு. திமுக போய் ஐக்கியம் ஆயிட்டாருன்னு வச்சுங்களேன். யாருக்கு எதிராக கட்சி தொடங்கப்பட்டதோ அந்த கட்சியிலே போய் சங்கமமாவது பிச்சை எடுப்பதற்கு சமம். பிராமணர்களுக்கு எதிராக தான் தொடங்கப்பட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும். ஆனா அந்த கட்சியிலே போய் மைத்ரேயனும் நம்முடைய எஸ்வி சேகர் அவர்களும் ஐக்கியமாகி அந்த கட்சியை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவது எவ்வளவு கேவலமான விஷயம். இதுவரைக்கும் பிராமணர்களுக்கு ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சர் பதவி, அந்த கட்சியெல்லாம் சமூக நீதி கட்சி, யோகியமான கட்சி என்று நினைச்சுக்கிட்டு பாஜகவை விமர்சனம் பண்றதும் அண்ணாமலைய விமர்சனம் பண்றதும் எவ்வளவு பெரிய மொள்ளமாரித்தனம். அவங்க கிட்ட போய் இந்த புதிய தலைமுறை பொறுத்த வரைக்கும் மைக்கை நீட்டிக்கிட்டு அண்ணாமலை என்னங்க தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகிட்டாருங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா அது எஸ்வி சேகர் சொல்றாரு, எவ்வளவு வன்மம் பாருங்க. அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து அவரா விலகவில்லை, விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார். ஏன் விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, போன முறை பாஜக 4 தொகுதிகள் வெற்றி பெற்றது. இப்ப அண்ணாமலை மட்டும் தேர்தலில் பொறுப்பாளராக இருந்தார்னா அந்த 4 தொகுதி கூட வெற்றி பெற மாட்டாங்க. அதனால அண்ணாமலைய பாஜக தலைமையே பாத்தீங்கன்னா தூக்கி எட்ட போட்டுடுச்சு. இவர் பெருமையே சொல்லுகிறார், தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலை சரியில்லை, அதனால நான் தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகி விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதான் உண்மை கிடையாது. அவரை பாஜகவை நீக்கி விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஏன் பாஜகவை நீக்கணும் அப்படின்னு சொல்லுகின்ற போது, அவரு தலைவராக இருக்கின்ற போது பாஜக ஏதாவது வெற்றி பெற்றுச்சா? அவர் நின்ன தேர்தல் அவர் வெற்றி பெற்று இருக்கின்றாரா? இல்ல என்னைக்காவது உண்மையா பேசி இருக்கின்றாரா? கையில ஒரு வாட்சி கட்டியிருக்காரு, அந்த வாட்சி பற்றி அவர் ஏதாவது ஒரு தகவலை வெளியே சொல்லி இருக்கின்றாரா? இல்ல பில்லு கேட்டாங்களே உண்மையான பில்ல கொடுத்தாரா? மொத்தமா மொள்ளமாரித்தனம் கொண்டவர், பொய்யா பேசுறவர், மக்கள் மத்தியில் அதிருப்தியை சம்பாதித்து இருக்கின்றாரு, நேர்மை இல்லாத மனுஷன். அதனால பாஜக வேண்டாண்டாங்கப்பா அப்படின்னு எஸ்வி சேகர் கிட்ட போய் கருத்து கேட்கிறாங்க. பாஜகவுடைய உட்கட்சி பிரச்சனை அது நயனார் நாகேந்திரன் கிட்ட அண்ணாமலை நான் தெளிவா சொல்லிட்டேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. இதை கொண்டு போய் யார்கிட்ட கருத்து கேட்கணும்? பாஜகவில் அண்ணாமலைக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு நயனார் நாகேந்திரன் கிட்ட கருத்து கேட்கணும். இல்லையா நயனார் நாகேந்திரனை விட முக்கிய பொறுப்புல வேற யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட கேட்கணும். அப்படி கேட்டாதான் அண்ணாமலை விலகினதுக்கான உண்மையான காரணம் தெரியும். ஆனா அண்ணாமலையுடைய பகையனுக்கிட்ட போய் மைக்கை நீட்டுறனா அவன் வன்மத்தை கக்குவான். அந்த வன்மத்தை செய்தியா போட ஆசைப்படுறனா புதிய தலைமுறைலாம் உண்மையாகவே ஒரு செய்தி சேனலா இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கறாங்களா அப்படின்ற எண்ணம் வருதா இல்லையா? நேர் சித்தாந்தம் கொண்டவங்க கிட்ட போய் கருத்து கேட்கலாம். ஆனா பாஜக சித்தாந்தம் கொண்டவர் தான் பாத்தீங்கன்னா எஸ்வி சேகர், இல்லைன்னு சொல்லல. ஆனா அண்ணாமலைக்கு எதிரானவர் எஸ்வி சேகர். அவரு கடந்த காலங்களில் அண்ணாமலை மீது எப்படிலாம் பேசியிருக்கான்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்டவர் கிட்ட போய் அண்ணாமலை தேர்தல் களத்துல இருந்து விலகினது தொடர்பாக கருத்து கேட்கலாமா? அது நல்லா இருக்குமா? இது நேர்மையான ஒரு ஊடகமா? அந்த ஊடகத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையான நமக்கு ஏற்படும் சொல்லுங்க. இவங்க நடுநிலையா தான் செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம எதை வச்சு ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்கோ ஒரு மனிதன் இருக்கின்றான், அண்ணாமலை பற்றி எங்க போய் கேட்கணும்னு சொல்லிட்டு போன்லயோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறானோ அவங்கிட்ட வேலை வெட்டி விட்டுட்டு காரை எடுத்துக்கிட்டு மைக்க கொண்டு போய் நீட்டி அந்த பேட்டியை செய்தியா போறதுனால அப்படி என்ன நீ சந்தோஷம் அடைஞ்சிட்ட? அண்ணாமலையை எஸ்வி சேகர் திட்டுறதுனால உனக்கு என்ன அப்படி ஒரு பரம ஆனந்தம்? இந்த புதிய தலைமுறைக்கு இதுக்கு பேரு கருத்து சுதந்திரமா இல்ல கருத்து திணிப்பா? இது எப்படி எடுத்துக்கிறது? இதையும் நம்ம சகிச்சுக்கிட்டு போகணுமா? இவ்வளவு வெளிப்படையா ஊடகமானது திமுகவுக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் ஜெயின் ஜெயின் போடுது. ஆனா அந்த ஊடகத்தை நடத்தக்கூடிய ஓனர் தேசியவாதி,
என்டிஏ கூட்டணியில் இருக்கின்றாரு, அவர் அங்கம் வகிப்பதனால உடையார் ஓட்டெல்லாம் ஒட்டுமொத்தமாக என்டிஏ கூட்டணிக்கு வரும் அப்படின்னு பேசுறதுலாம் எவ்வளவு மொளமாரித்தனம். அப்ப எதிர்கருத்துக்களே வரக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கருத்துக்களே வரக்கூடாதுன்னா நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட போய் கேளு அண்ணாமலை ஏன் விலகலாருன்னு சொல்லிவிட்டு, இல்ல உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் கேளு ஏன் விலகினாருன்னு சொல்லிவிட்டு. அவங்க அரசியல் ரீதியாக மாறுபட்ட சித்தாந்தம் கொண்டவங்க. நம்ம முதலமைச்சர் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலினும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பொறுப்புல இருந்தவங்க, அண்ணாமலையும் தலைவர் பொறுப்புல இருந்தவங்க. ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்க, ஒருத்தர் மத்தியிலும் ஒருத்தர் மாநிலத்திலும். அவங்க கிட்ட கருத்து கேட்டு போடு, அது கண்ணியமா இருக்கும். அரசியல் களத்திலேயே அடிச்சுவடு கூட தெரியாம அதிமுகவில் அண்டி பிழைத்த எஸ்.வி. சேகர் கிட்ட போய் நீ செய்தியை கேட்டு போறனா நீ ஊடகமா வேற என்ன? உனக்கு என்ன வன்மை அண்ணாமலை மீது? ஏன் இப்ப கூட உன் பல்கலைக்கழகத்துல அண்ணாமலையை கூப்பிட்டு இந்த குடியரசு தின விழாவில் பேச வச்ச 4 பேர் வந்து அண்ணாமலையை பின்பற்றி நம்ம கல்லூரிக்கும் நம்ம பல்கலைக்கழகத்துக்கும் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு, உன் பிசினஸுக்கு அண்ணாமலை தேவை, உன்னுடைய டிஆர்பி ஏறதுக்காக டிவியில பேட்டி அண்ணாமலை வேணும், ஆனா அவனை அவமானப்படுத்துறதுக்கு மட்டும் எஸ்.வி. சேகர் ஓடுறியே, இது எந்த அளவுக்கு கண்ணியமா இருக்கும்? அதனால இந்த டிவிகளை பொறுத்தவரை இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நாம பேச வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அண்ணாமலையும் தேர்தலில் போட்டிடுவாரான்னு தெரியல, டிடிவி தினகரனும் போட்டி இல்லை. ஆனால் மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் பாஜக இருக்க தொண்டர்களுக்கும் ஒரு சோர்வு ஏற்படாதா, ஒரு தோய்வு ஏற்படாதா? அது மட்டும் கிடையாது, அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் களத்தில் நின்றாங்கன்னா அந்த தொகுதி நட்சத்திர அந்தஸ்து பெறுகிறது. நிச்சயமாக பணம் கொடுத்தாங்கன்னா டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் இந்த தேர்தலில் அமோக வெற்றி பெறுவாங்க. ஏன்னா பெரிய கூட்டணி. கடந்த காலத்தில் டிடிவி தினகரன் கிடையாது, ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டணியை நல்ல விதமா அமைச்சிருக்கிறாங்க. அதுவும் தேர்தல் வர்றதுக்கு முன்பாகவே அமைச்சிருக்கிறாங்க. இப்போ அதிமுக தொண்டர்களும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களும் இணக்கமா இருக்கிறாங்க. இப்படி 2 பேரும் இணக்கமா இருக்கின்ற தருணத்துல ஒரு தொகுதி கன்ஃபார்மா வெற்றி பெறும் அப்படின்றது நம்ம டிடிவி தினகரன் நின்னா உறுதியாகும். அதே மாதிரி அண்ணாமலை நின்னாருன்னா உறுதியாகும். இப்படி உறுதியா வெற்றி அடிச்சு சொல்லுகின்ற தருணத்துல நாங்க தேர்தலிலேயே போட்டியிடல அப்படின்னு சொல்லுகின்ற போது தொண்டர்களுக்கும் ஒரு சோர்வு ஏற்படும். 2வது வெளியிருந்து பார்க்கிறவங்களுக்கும் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா என்ற சந்தேகம் இந்த 2 பெரும் தலைவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் மீண்டும் நம்முடைய பணத்தை செலவழிக்கணும் அப்படின்றத ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் கருத்தியலும் உளவியல் ரீதியான ஒரு தாக்கமும் ஏற்படும் இல்லையா? அதனால கூட்டணிகளை எத்தனை கட்சிகள் இணைந்திருக்குது என்பதை எல்லாம் தாண்டி யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டியிட போறாங்க என்ற எண்ணமும் அரசியல் களத்தில் அலசப்படும். அதனால பெரிய கூட்டணியை அமைச்சிட்டோம் அப்படின்ற போர்வியில இவங்கெல்லாம் போட்டியிடாதது திமுகவுக்கு சாதகமா இருக்கிறதா? இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரத்துக்கு எங்கோனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, டிடிவி எங்கோனாலும் பிரச்சாரத்துக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க போட்டியிட்டால் அவங்க தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய உற்சாகம் இவங்க பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா இருக்குமா? நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அண்ணாமலை பின்தொடர்றவங்க அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி வருகின்ற போது அதில் ஒரு முக்கிய பதவியில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. அண்ணாமலை போட்டியிடுகின்றார் என்று சொன்ன பிறகு டே அந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அண்ணாமலை வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லிட்டு ஆத்மார்த்தமாக களத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனும் அவங்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் டிடிவி தினகரனே போட்டிடுறாருப்பா, அவரை எங்க கொண்டு போய் நிறுத்தணும் தெரியுமா, எவ்வளவோ கட்சிக்காக செலவழிச்சிருக்காப்பா அப்படின்னு அவருக்காக ஆத்மார்த்தமாக வேலை பார்ப்பாங்க. ஆனா இந்த மாதிரி முக்கிய தலைவர்களே வந்து தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகி நிற்பதனால திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதகமா சோர்ந்து போயிருக்கின்ற அதிமுகவையும் சுறுசுறுப்பாக்குவதற்கு டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் களத்தில் நிற்கணும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இவங்களும் ஒதுங்கி நின்றாங்கன்னா அப்புறம் என்ன ஆகிறது? அதனால்தான் டிடிவி அண்ணாமலை போட்டியிலிருந்து விலகுவதனால திமுகவுக்கு சாதகமாகிறதா களம்? தலைவர்கள் ஏன் விலகுகின்றார்கள் என்ற கேள்விக்கு பதில் நமக்கு கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. நன்றி.